ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பிடிபிஆர்டியினுடைய தடை வழக்கு அப்படிங்கிறது நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது. ஆக்சுவலாக அந்த கேஸ் வந்து பார்த்தோன்னா போன வாரமே வந்து ஹியரிங்க்கு வர வேண்டியது. பட் ஆனால் லிஸ்ட் அவுட் ஆகலை அப்படிங்கிறது தான் உண்மை. மறுபடியும் இன்றைக்கி வந்து இந்த கேஸ் வந்து விசாரணைக்கு வருது. இதில் வந்து இன்றைக்கி ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா போன டைமே ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்க வேண்டியது. சில விஷயங்களை வந்து விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி சொன்னதுனால இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா அதுக்கு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த பிடிபிஆர்டியினுடைய இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக நமக்கு அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது கிடையாது. இன்றைக்கி இந்த கேஸ் முடிவடைஞ்சிரும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்குள்ளாவே அடுத்தடுத்த ப்ராசஸ் எல்லாம் முடித்து நெக்ஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் எல்லாமே உடனடியாக தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அரசு தரப்புலுமே ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த பிடிபிஆர்டி இந்த கேஸ் முடிஞ்ச உடனே அடுத்து அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பிடிபிஆர்டி கேஸ் முடிஞ்சாலே ஒரு பாதி கேஸ் வந்து டிஆர்பியில் இருக்கக்கூடிய பாதி கேஸ் முடிவடைஞ்ச மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மற்ற டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களும் பல்வேறு கோரிக்கைகளை அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வலியுறுத்தியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அரசு வந்து என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த நீதிமன்ற வழக்கு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதுக்கான அடுத்த அப்டேட் என்ன அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைக்கிறோம். அடுத்தடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு ஏதாவது தகவல் கிடைச்சாலும் நான் வீடியோ போட்டோடனே அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி.